வணக்கம். இன்னைக்கான ஆரோக்கியம் சார்ந்த பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி வாழைப்பழம் சாப்பிட்டு வருவதால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது, தினமும் காலை உணவில் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிட்டு வருவதால் உடலில் எந்த மாற்றம் உருவாகுதா அப்படின்னு ஆச்சரியமாகவே சொல்லப்படுகின்ற நிறைய உண்மைகள் வெளிவந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த வாழைப்பழத்தில் எவ்வளவு மகிமைகள் நிறைந்திருக்கா, எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறதா அப்படின்னு ஆச்சரியமாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக இந்த வாழைப்பழத்தை விடாமல் தினசரி நீங்களும் உங்களுடைய உணவு பழக்கத்தில் கண்டிப்பாக சேர்த்து கொண்டு வருவீங்க அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, இதில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். தினசரி வாழைப்பழத்தை சாப்பிட்டு வருவதால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழங்களில் இந்த வாழைப்பழமும் ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறது, வைட்டமின்கள், ஆக்சிஜன் ஏற்றங்கள் அதிக அளவு இருக்கிறது, ஆற்றல் மூலமும் அதிக அளவில் இருக்கிறது. இதனால் காலை உணவில் வாழைப்பழம் சேர்ப்பது நமக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விட்டு நமக்கு ஊட்டச்சத்துக்களை அதிகமாக கொடுப்பதாகவே சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தினமும் ஒரு பழமாவது உங்களுடைய உணவில் நீங்க சேர்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. இதனால இந்த காலகட்டத்தில் தினசரி உங்களுடைய உணவு பழக்கத்தில் நீங்க வாழைப்பழத்தை சேர்த்துக் கொள்ளலாம். குறிப்பாக காலை உணவிலேயே அதை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். இது குடல் ஆரோக்கியம், நீடித்த ஆற்றல், மனநிலை மேம்பாடு, இரத்த அழுத்தம் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு உதவியாகவே இருக்கிறது. இப்படி தினமும் காலை உணவில் வாழைப்பழம் சேர்ப்பதால் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் நன்மை செய்யும் என்றாலும் எல்லோரும் இதை சேர்க்கலாமா என்ற கேள்வி அனைவருக்குமே நிச்சயமாக இருக்கிறது. ஏன் பார்த்தீங்கன்னா, நீரிழிவு, குடல் இரைப்பை பிரச்சனை கொண்ட நபர்கள் இந்த வாழைப்பழத்தை தினசரி சேர்க்கலாமா கூடாதா என்ற டவுட் கண்டிப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வாழைப்பழத்தில் இயற்கையான கார்போஹைட்ரேட் நிச்சயமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் B6 மற்றும் B1 போன்றவை அதிக அளவில் இருக்கிறது. இது நாள் முழுவதும் ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். இதில் உள்ள இயற்கை சர்க்கரை உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடிய ஸ்டார்ச்சராகவே சொல்லலாங்க. இதில் உள்ள நார்ச்சத்து சர்க்கரை உறிஞ்சுதலை மெதுவாக செய்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, காலை நேர சோர்வு, தூக்கத்தை தடுப்பதற்கு இந்த வாழைப்பழம் கண்டிப்பாக ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாள் முழுவதும் உற்சாகமாகவும் இனிமையாகவும் இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. இதை தனித்து சாப்பிடாமல் புரதம் நிறைந்த உணவுடன், அதாவது யோகட் உடன் சாப்பிடுவது நீடித்த ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். நாள் முழுவதும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை நிலையாக வைத்திருக்க இந்த வாழைப்பழம் உதவியாக இருக்கிறது. அதுபோலவே வாழைப்பழங்கள் உணவில் இருக்கக்கூடிய நாற்றத்தின் சிறந்த மூலமாகவே சொல்லப்படுது. நடுத்தர வாழைப்பழத்தில் சுமார் பார்த்தீங்கன்னா 3 கிராம் நாற்றத்து கண்டிப்பாக இருக்கிறது. இது குடல் இயக்கங்களை மேம்படுத்த உதவியாக இருக்கிறது. குடலில் நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி நமக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்கிறது. இந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வகையான பெக்டின் ஆனது உடல் கழிவுகளை வெளியேற்ற உதவியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இதில் உள்ள எதிர்ப்பு திறன் பார்த்தீங்கன்னா நமக்கு படிப்படியாக நல்ல உணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வாழைப்பழம் தினசரி நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கங்களில் சேர்த்து வரும்பொழுது செரிமான பிரச்சனைகள் தீர்ந்து செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் இது ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வாழைப்பழத்தில் 380 to 420 மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் இருப்பதால் இது உடலில் கூடுதல் சோடியத்தை வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்குங்க. இரத்த நாளங்களை தளர்த்த உதவியாக இருக்கிறது. பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம் நிர்வகிக்க செய்கிறது. சோடியம் அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இரத்த அழுத்தம் நிர்வகிப்பது உங்களுடைய இதயத்திற்கும் தசைகளுக்கும் சரியான காலை நேர ஊக்கம் இதனால கிடைக்கிறது. இதனால் நாள் முழுவதும் சீரான இரத்த ஓட்டம், ஆரோக்கியமான இரத்த அழுத்த அளவுகளை நீங்க பெறலாம். இரத்த அழுத்தம் நிர்வகிப்பது ஆரோக்கியமான இதயத்திற்கு உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோலவே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க.
உடல் ஆற்றத்தை முழுமையாக இது உறிஞ்சாது. சில கார்போஹைட்ரேட்டுகள் போன்று இரத்த சர்க்கரையை உடனடியாக இது அதிகரிக்காது அப்படின்னு மருத்துவ ரீதியாகவே சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதியில இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தினசரி வாழைப்பழத்தை நீங்க சேர்த்து கொள்ளலாமா அப்படிங்கறது மருத்துவரிடம் நீங்க கலந்து ஆலோசித்த பின்னாடி நிச்சயமாக தினசரி நீங்க உங்களுடைய உணவு பழக்கங்களில் சேர்த்து கொள்ளலாம். சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருந்தாலும் தனித்து எடுக்காமல் புரதம் அல்லது ஆரோக்கியமான கொழுப்புடன் இணைத்து நீங்கள் சேர்த்து கொள்வது அவசியம். அதாவது வாழைப்பழத்தை தனியாக சாப்பிடாமல் ஏதாவது புரதம் நிறைந்த உணவுடன் நீங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது பெரிய அளவில் பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்றத உறுதியாகவே சொல்லப்படுது. இப்படி நீங்கள் சாப்பிட்டு வருவதன் மூலம் சர்க்கரை அளவு நிச்சயமாக அதிகரிப்பதை இது தடுக்க செய்யும் அப்படின்னே சொல்றாங்க. அதுபோலவே வாழைப்பழங்கள் இனிப்பு நிறைந்தவை, எளிமையாக கிடைக்கக்கூடியவை, அது மட்டுமல்லாமல் சுவையானவை அப்படின்னே சொல்றாங்க. இதை அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலையை மேம்படுத்தக்கூடியவை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாழைப்பழத்தில் வைட்டமின் B6 இருக்கிறதுனால நமக்கு ஹார்மோன் ரீதியான பிரச்சனைகளும் கண்டிப்பாக இதன் மூலம் சரியாகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த வாழைப்பழம் எடை இழப்பு முயற்சி செய்யக்கூடிய நேயர்களுக்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம். வயிறு நீண்ட நேரம் திருப்தியான உணர்வை கொண்டிருக்க இந்த வாழைப்பழத்தை நீங்க தினசரி சேர்த்து கொள்ளலாம். காலை நேரத்தில் சமச்சீரான உணவு எடுக்கும் பொழுது இடைப்பட்ட நேரத்தில் பசி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இதன் மூலம் குறைகிறது. உங்களுடைய உடல் எடை குறைப்பதற்கு வாழைப்பழம் உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஆதாரம் இல்லை என்றாலும் எடை இழக்க சத்தான உணவாக இந்த வாழைப்பழத்தை நீங்க சேர்க்கலாம். ஏனெனில் பார்த்தீங்கன்னா எடை குறைய டயட்டில் பழங்கள் காய்கறிகள் சேர்ப்பது நாற்றத்தை அதிகரிப்பது அதிக எடை இழப்பு தொடர்புடைய வெற்றியை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்றாங்க. இதனால இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்க பின்பற்றலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிக்கு பின்னாடி சிறந்த உணவாகவே இந்த வாழைப்பழத்தை நீங்க சேர்த்துக் கொள்ளலாம். வாழைப்பழங்கள் பிடிப்புகளை தடுக்க உதவுகிறது. உடற்பயிற்சிக்கு பிறகு நீங்க இந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவதன் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான உணர்வு நிச்சயமாக ஏற்படும். இதை நீங்க டெய்லி சேர்த்து கொள்ளும் போது கண்டிப்பாக உடல் ரீதியாக பல வகையான மாற்றங்களை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். இந்த வாழைப்பழம் எல்லோருக்கும் ஏற்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பழத்தை தனித்து எடுக்காமல் புரதம் அல்லது கொழுப்புடன் சேர்த்து கொள்ளலாம். அதுபோலவே சிறுநீரக நோயாளிகள் பொட்டாசியம் குறைவாக எடுக்க வேண்டும். இதனால பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை நீங்க தினசரி எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. எதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனைக்கு பின்னாடி நீங்க சேர்த்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்படும். அதாவது வாழைப்பழத்தை தினசரி சேர்த்து கொள்ளும்போது ஒற்றை தலைவலி சில நேயர்களுக்கு உண்டாகும். இப்படி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக நீங்க தினசரி சேர்த்து கொள்வதை தவிர்க்கலாம். வாழைப்பழத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். அதாவது குறிப்பாக காலை நேரத்தில் மாலை நேரத்திலும் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வாழைப்பழத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, தினசரி வாழைப்பழத்தை நாம் சேர்த்து கொள்வதால் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.